இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகுதான் அனைத்து இடங்களிலும் இந்த மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறக்க தொடங்கியது. ஆனால் இந்தியாவிலேயே முதல் முறையாக சுதந்திரம் அடைவதற்கும் 15 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தேசிய கொடி பறந்த இடம் இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான். இதன் வரலாறு என்ன நடந்தது என்பதை சற்றே திரும்பி பார்க்கலாம். 1932 காலகட்டம் ஜனவரி 25ஆம் தேதி திருவல்லிக்கேணியினுடைய வீதிகளில் ஒரு 25 வயது மதிக்கத்தக்க இளைஞன் இந்திய தேசிய கொடி எங்கே கிடைக்கும் என்று கடை கடையாக ஏறி இறங்கினான். சின்ன சின்ன கொடிகள் மட்டுமே கிடைத்தன, பெரிய கொடி கிடைக்கவில்லை. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கொடிகள் மட்டுமே விற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நேரம், இந்திய தேசிய கொடிக்கு தடை விதிக்கப்பட்ட நேரம். அவன் பெரிய கொடியை தேடி தேடி அலைந்த போது ஏமாற்றமே மிஞ்சியது. என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்த அவன் ஒரு ஜவுளி கடைக்குள் நுழைந்து மிக நீளமான வெள்ளை வேஷ்டி ஒன்றை வாங்கினான். ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வண்ண சாயப்பொடிகளை வாங்கி கொண்டான். நீல நிறத்தில் பெயிண்ட் வாங்கி கொண்டு திருவல்லிக்கேணியில் தன்னுடைய அறைக்கு சென்றான். அறைக்கு சென்றவன் அந்த வெள்ளை நிற வேஷ்டியை அப்படியே தரையில் விரித்து ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறத்தில் இருந்த வண்ண சாயப்பொடிகளை அதன் மீது பரவத் தொடங்கினான். நீல நிறத்தில் இருந்த பெயிண்டை எடுத்து கதர் ராட்டினத்தை அப்படியே வரைந்தான். இந்திய தேசிய காங்கிரசின் மூவர்ண கொடி தயாரானது. அதை அப்படியே தன்னுடைய வயிற்றில் சுற்றி கொண்டான். அதற்கு மேல் ஒரு காக்கி சட்டையை அணிந்து கொண்டு ட்ரவுசர் அணிந்து கொண்டு அண்ணா சாலை நோக்கி நடக்க தொடங்கினான். அன்றைய காலகட்டங்களில் அண்ணா சாலையில் உள்ள சினிமா திரையரங்கிற்கு படம் பார்ப்பதற்காக ஆங்கில சிப்பாய்கள் இங்கிருந்து நடந்து செல்வது வழக்கம். எனவே ஒரு காக்கி சட்டை அணிந்திருந்த அவன் அவர்களோடு படம் பார்க்க சென்றான். அவர்களால் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியவில்லை. படம் முடிந்தது நள்ளிரவு 12 மணி. அங்கிருந்து நடந்து வந்தார்கள். அவர்களோடு வந்தவன் கோட்டைக்குள் அவர்களோடு சேர்ந்து உள்ளே சென்றான். அவர்கள் தங்களுடைய அறைக்கு சென்று விட்டார்கள். இவன் அப்படியே ஒரு இடத்தில் பதுங்கிக் கொண்டான். இரவு 1 மணி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த கொடிக்கம்பத்தில் அவன் ஏற தயாரானான். 200 அடி உயரமுள்ள இந்த கொடிக்கம்பத்தில் 140 அடிகளை கிட்டத்தட்ட ஏறிய போது ஒரு மிகப்பெரிய ஒளி இவன் முகத்தில் பட்டது. ஐயோ, நாம் மாட்டிக்கொண்டோம், ஆங்கிலேயர்களினுடைய பார்வையில் பட்டுவிட்டோம், நாம் கைது செய்யப்படுவோம் என்று அஞ்சினான். அப்படியே கொடிமரத்தினுடைய பின்னால் ஒதுங்கிக் கொண்டான். ஆனால் சில வினாடிகளில் அந்த ஒளி மறைந்து போனது. அப்போதுதான் புரிந்தது உயர் நீதிமன்றத்தினுடைய கலங்கரை விளக்கத்தில் இருந்து வந்த ஒளி என்பதை தெரிந்து கொண்டான். 140 அடியை தாண்டி அவன் 200வது அடியை தொட்டான். தன் இடுப்பில் இருந்த வேஷ்டியை அப்படியே எடுத்து கயிற்றில் கட்டி ஆங்கிலேய கொடியை இறக்கிவிட்டு இந்திய கொடியை பறக்க விட்டான். நள்ளிரவு நேரத்தில் நிலவொளியில் பட்டொளி வீசி பறந்தது இந்திய தேசிய காங்கிரசின் மூவர்ண கொடி. அதுதான் அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவினுடைய கொடியாக இருந்தது. இங்கிலாந்து கொடி மும்பை, கல்கத்தா, டெல்லி என எந்த மாகாணத்திலும் முதலில் பறக்கவில்லை. 15 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சென்னையில் தான் பறந்தது. கொடியை ஏற்றி வைத்தவன் இறங்கி அப்படியே தன்னுடைய விடுதிக்கு சென்று விட்டான். யாருடைய கண்களிலும் சிக்கவில்லை. காலையில் விழித்து பார்த்த ஆங்கிலேயர்கள் அதிர்ந்து போனார்கள். அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். என்ன நடந்தது, யார் இந்த கொடியை ஏற்றியது என்ற கேள்விகள் அடுக்கடுக்காய் பறந்தன. விசாரணை வளையங்கள் நீண்டன. அவன் சிக்குவானா? வாய்ப்பில்லை. அவன் ஒரு காற்றை போல மறைந்து விட்டான், பறந்து போனான். அவனுடைய பெயர் என்ன தெரியுமா? 25 வயதான அவனுடைய பெயர் பாஷ்யம் என்கிற ஆர்யா. தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி சேரன்குளம் என்ற ஊரை சேர்ந்தவன். திருச்சி நேஷனல் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு சுதந்திர வேட்கையோடு சென்னைக்கு வந்தவன். சுதந்திர வேள்வி தீயை பற்ற வைத்தவன். இன்றைக்கும் வரலாற்றில் அவன் பெயர் நிலைத்து நிற்கிறது. ஆனால் அவன் பெயரையோ இந்த வரலாற்றையோ நாம் மறந்து போனோம். அவனையும் அவனது வீர தீர செயலையும் நினைவுபடுத்துவதற்காகவே இந்த பதிவு. நன்றி.